ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி காலை டிஃபன் கடலைக்கறி சப்பாத்தி. மாவில் கொஞ்சம் மேலே எண்ணெய் தடவி மூடி வைக்கணும். 10 நிமிஷம் மூடி வைக்கணும். கடலை தீயலுக்கு உள்ளியும் தேங்காய் போட்டு வறுக்கணும். தேங்காயில் 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு வறுக்கணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, உள்ளி போட்டு வதக்கணும். உள்ளி பச்சை மிளகாய் நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கணும். நல்லா வதங்கின பிறகு வேக வச்ச கடலை போடணும். தண்ணி ஓடி போடணும். அரைச்சி வச்ச அரை பவுடர், சப்பாத்தி, சப்பாத்தி கடலைக்கறி ரெடி. நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். லஞ்சுக்கு கருவாட்டு அவியல். தேங்காய், பூண்டு, மஞ்சப்பொடி, மிளகு பொடி, ஜீரகம். கருவாட்டு அவியலுக்கு அரைச்ச அரைப்பையும் ஊற்றி கருவாடும் போட்டு வாழைக்காய் அரிஞ்சு போட்டு பச்சை மிளகு, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு புளி தண்ணி, கொஞ்சோண்டு உப்பு போடணும். கொதிச்ச பிறகு 2வது தேவைன்னா 2வது உப்பு போடலாம். இது எங்கள் வீட்டு தோட்டத்து வழுதனைங்க. நிறைய கிடக்குது. தூதுவளை ரசம் வைக்க போகிறேன். ரசத்துக்கு நல்ல மிளகு, ஜீரகம், பூண்டு, காந்தாரி மிளகு, கருவேப்பிலை, இஞ்சி இவ்வளோ போட்டு அடிக்கணும். இது வந்து தூதுவளை. இது எங்கள் வீட்டுக்கு உள்ள காந்தாரி மிளகு காய்ச்சது, வழுதனங்காய் காய்ச்சது, முருங்கைக்காய், இதெல்லாமே எங்கள் வீட்டில் உள்ளது. இதுக்கப்புறம் தூதுவளையும் தக்காளியும் போட்டு நல்லா நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் திருப்பாக அரைச்செடுக்கணும். அதில் கடுகு, கருவேப்பிலை, காயம் போட்டு தாளிச்சிக்கிட்டு அரைச்ச மசாலாயும் போட்டு 2 மஞ்சள் பொடியும் போட்டு வதக்கணும். புளி தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பும் போடணும். ரசம் ரெடி. தூதுவளை ரசம் ரெடி. கருவாட்டு அவியல், தூதுவளை ரசம், வழுதனங்காய் பொரிச்சது, முருங்கைக்காய் தோரன், சோறு தான் எங்களோட லஞ்சு. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டு பண்ணுங்க.